பிஜேபி RSS பொறுத்தவரை அவர்களுடைய வழக்கமான உத்தி என்பது மதத்தை சொல்லி இந்து என பேசி, முஸ்லிம் என பேசி, கிறிஸ்துவர் என பேசி மத அடிப்படையில் மக்களை பிரித்து இந்துத்துவ வாக்குகளை ஒருமுகப்படுத்தி தங்களுக்கு ஆதரவாக வைத்துக் கொள்வதற்காகத்தான் அவர்கள் இந்த வழக்கமான உத்திகளை கடைபிடிக்கிறார்கள். And the other states where the BJP is ruling, you're seeing how fresh demands and claims are being made of temples having existed below mosques, the masjids that exist there today. அண்மை காலத்தில் நாம் பார்க்கிற விஷயம் என்பது இஸ்லாமிய மக்களுடைய வழிபாட்டு தலங்களை குறிவைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு. அனைத்து முக்கியமான மசூதிகளுக்கு அடியில் கோவில்கள் இருந்தன என்கிற ஒரு சர்ச்சையை அவர்கள் இன்றைக்கு கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். There are 5 big corporates in our country: the Ambanis, the Adanis, the Bidlas, the Tatas and the Bharati Mittals. These 5 big corporate houses today own 20% of all the corporate assets in our country. இந்தியாவில் கார்ப்பரேட்டுகள் வைத்திருக்கக்கூடிய செல்வத்தில், சொத்துக்களில் 20% என்பது இந்த 5 நிறுவனங்கள் கையில் மட்டுமே இருக்கிறது. எனவேதான் இந்த கொள்கைகளினால் செல்வங்கள் ஓரிடத்தில் குவிகின்றன. சொத்துக்கள் விரல் விட்டு எண்ணுகிற ஒரு சிலரின் கஜானாவுக்கு வந்து சேருகிறது என்று நாம் கூறுகிறோம். Draw the attention of the DMK state government that our party also has been running state governments in the country for a long time. ஒரு விஷயத்தை திமுக அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். இங்கு எப்படி உங்கள் முதலமைச்சர் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றாரோ, அதே போல அன்றைய காலகட்டத்தில் மேற்கு வங்கத்திற்கு முதலீடுகள் வர வேண்டும், தொழிலாளிகள் வளம் பெற வேண்டும் என்பதற்காக ஜோதிபாசுவும் அமெரிக்கா சென்றார். ஆனால் அதை கேட்டுவிட்டு நாங்கள் திரும்ப வரவில்லை. அதை கேட்டதோடு ஒரு நிபந்தனையையும் முதலீட்டாளர்களுக்கு விதித்தோம். நீங்கள் தாராளமாக மேற்கு வங்கத்துக்கு வரலாம், நிறுவனங்களை அமைக்கலாம், முதலீடுகளை கொண்டு வரலாம். அந்த சுதந்திரம், உரிமை என்பது உங்களுக்கு இருக்கிறது. அதே சமயம் மேற்கு வங்கத்திலே இருக்கிற தொழிலாளிகளுக்கும் உரிமைகள் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரே நிபந்தனை என்று அமெரிக்காவில் மூலதனம் கொடுப்பதற்கு தயாராக இருந்தவர்களிடம் சொல்லிவிட்டு வந்தேன் என்று அருமை தோழர் ஜோதிபாசு அவர்கள் நாடு திரும்பிய பிறகு ஊடகவியலாளர்களுக்கு அளித்த பேட்டியில் சொன்னார் என்பது இங்கு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். எங்களை கேட்டால் அதுதான் மிகச்சிறந்த மாடல். அந்த மாடலை தமிழக அரசும் பின்பற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். தோழர்களே, நண்பர்களே, வணக்கம். எனக்கு தமிழ்ல பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கு, மன்னிக்கணும். நான் ஆங்கிலத்தில் பேச போறேன். This state conference is being held at a time when our country is still faced with the danger of the BJP RSS controlling the levers of state power in Delhi. And even after the setback that they suffered in the Lok Sabha elections last year, when the BJP failed to get a majority, even after that, the third term of the Modi government is seeing a continuation of the RSS BJP agenda, an agenda which wants to impose the reactionary Hindutva communal ideology in our country, which seeks to convert the minorities of our country into second-class citizens and to create the conditions for a Hindu Rashtra. Even today, they are adopting policies and tactics to create communal polarization in states like Uttar Pradesh, Rajasthan, Madhya Pradesh, and the other states where the BJP is ruling. We are seeing
diabolical efforts. You're seeing how fresh demands and claims are being made of temples having existed below mosques, the masjids that exist there today. Recently, in Sambal town, in Uttar Pradesh, they began conducting a survey of a 500-year mosque to see whether there is a temple under that mosque, which led to clashes and violence in which 5 young men were shot dead by the police. So, this agenda to pit Hindus versus Muslims, to create a Hindu consolidation, that is continuing in our country. இந்த மாநில மாநாடு நடக்கக்கூடிய நேரம் என்பது இன்றைக்கும் ஆர்எஸ்எஸ் வழிகாட்டுதலில் செயல்படக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில்தான் இந்த மாநாட்டை நாம் நடத்துகிறோம். சமீபத்தில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சொந்தமாக பெரும்பான்மையை தனித்து அவர்களால் அடைய முடியவில்லை. அது அவர்களுக்கு ஒரு பின்னடைவுதான். இருந்தாலும் கூட 3வது முறையாக மோடியின் தலைமையில் அமைந்திருக்கும் இந்த ஆட்சி என்பது ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய பிற்போக்கான நிகழ்ச்சி நிரலை முன்னெடுக்கக்கூடிய அரசாங்கமாக தொடர்கிறது என்பதை நாம் கவனிக்க தவறக்கூடாது. பெரும்பான்மை தனித்த முறையில் கிடைக்கவில்லை என்பதால் அவர்கள் இதையெல்லாம் செய்ய மாட்டார்கள் என்கிற முடிவுக்கு போக முடியாது. பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றாலும் கூட அவர்களது மோசமான நிகழ்ச்சி நிரலை, கொள்கைகளை தொடர்ந்து அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். அடிப்படையில் அவர்களது அஜெண்டா, நிகழ்ச்சி நிரல் என்பது ஒரு இந்துத்துவ வகுப்புவாத சித்தாந்தத்தை நம்முடைய நாட்டில் ஆழமாக பதியச் செய்வது என்பதுதான் அவர்களது நோக்கமாக, விருப்பமாக இருக்கிறது. நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய குடிமக்கள், சிறுபான்மை மக்கள், அவர்களை இரண்டாந்தர குடிமக்களாக கருத வைக்கிற ஏற்பாட்டை அவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள். இப்படியாக நகர்வுகளை அவர்கள் மேற்கொண்டால்தான் அவர்கள் நினைக்கிற இந்துத்துவ ராஷ்டிரம் என்பது உருவாக்கப்படும். அதற்கு பாதை போடுவதற்கான பணிகளைத்தான் இன்றைக்கு அவர்கள் ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசு கடைபிடிக்கக்கூடிய கொள்கைகள் வகுப்புவாதம் சார்ந்ததாக, மதவெறி அரசியலை மையமாக கொண்டதாக இருக்கிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இன்ன பிற மாநிலங்கள், அதிலே அந்த அரசாங்கங்கள் கடைபிடிக்கக்கூடிய கொள்கைகள் என்பது ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சி நிரலை அமல்படுத்தக்கூடிய பாதையிலேதான் போகிறது. அதனுடைய ஒரு குறிப்பிட்ட போக்காக அண்மை காலத்தில் நாம் பார்க்கிற விஷயம் என்பது இஸ்லாமிய மக்களுடைய வழிபாட்டு தலங்களை குறிவைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு. அனைத்து முக்கியமான மசூதிகளுக்கு அடியில் கோவில்கள் இருந்தன என்கிற ஒரு சர்ச்சையை அவர்கள் இன்றைக்கு கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் என்கிற இடத்தில் 500 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு மசூதி, அந்த மசூதிக்கு கீழே கோவில் இருந்தது, இருக்கிறது என்று ஒரு ஆய்வை அவர்கள் செய்ய துவங்கி அதன் மூலமாக மோதல் ஏற்பட்டு 5 இளைஞர்கள் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு பலியானார்கள் என்கிற துயர சம்பவமும் நடந்தது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். The reason why they are adopting such disruptive activities in Uttar Pradesh is because in the Lok Sabha elections, UP, which has the largest number of seats to the Lok Sabha, 80 seats, the BJP lost a majority of those seats. The India bloc of parties, led by the Samajwadi Party, won 43 of the 80 seats. And in Ayodhya, where
They had demolished the Babri Masjid to construct the Ram Mandir. In that Ayodhya parliament seat, the Samajwadi Party candidate defeated the BJP candidate. And it was a Dalit candidate of the Samajwadi Party who defeated the BJP. So as far as the BJP and the RSS is concerned, they have fallen back on their familiar tactic of once again trying to create communal polarization and divide to try to consolidate the Hindutva vote bank. That is why it's very important that we continue to build the widest unity of all the secular and democratic forces in our country to fight against this RSS BJP designs. RSS பாஜக கடைபிடிக்கக்கூடிய கொள்கைகள், நடத்துகிற இப்படிப்பட்ட மோசமான நடவடிக்கைகள் இந்துக்கள் முஸ்லிம்கள் என்று மத அடிப்படையில் மக்கள் மத்தியிலே பிளவை ஏற்படுத்தி இந்துக்களை எல்லாம் ஒருமுகப்படுத்துகிற அப்படிப்பட்ட அரசியல் நோக்கம் என்பது இதற்குள் இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் ஏன் இவர்கள் அதிகமான சீர்குலைவு வேலைகளில் இறங்குகிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை ஒரு கடுமையான பின்னடைவை பாரதிய ஜனதா கட்சி சந்தித்தது. நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும், நாடாளுமன்ற தொகுதிகளுடைய கணக்கை பார்க்கும்போது உத்தரப்பிரதேசத்தில்தான் மிக அதிகமான நாடாளுமன்ற தொகுதிகள், 80 தொகுதிகள் அங்கே உள்ளன. இந்த முறை இந்த 80 தொகுதிகளில் பெரும்பான்மையான தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி இழந்தது. எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து அமைத்திருக்கக்கூடிய இந்தியா என்கிற அந்த மேடை, அது அங்கே உத்தரப்பிரதேசத்திலே சமாஜ்வாதி கட்சியின் தலைமையிலே இந்த அணி சேர்க்கை என்பது அமைந்திருந்தது. இவர்கள் 80 தொகுதிகளில் 43 தொகுதிகளை கைப்பற்றினார்கள், வெற்றி பெற்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும். பிஜேபி பொதுவாக உத்தரப்பிரதேசத்தில் தோல்வி அடைந்தது என்று சொல்லுவதை விட, எந்த பாபர் மசூதியை இடித்து ராமர் கோயிலை கட்டி அதுதான் அப்படின்னு பெரிய அளவில் பிரச்சாரம் செய்தார்களோ அந்த அயோத்தி, அந்த நாடாளுமன்ற தொகுதியில் பிஜேபி தோல்வியை தழுவியது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். சமாஜ்வாதி கட்சியினுடைய வேட்பாளர், அதுவும் பட்டியல் சாதியைச் சேர்ந்த வேட்பாளர், அங்கு பாஜகவை பின்னுக்கு தள்ளி வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தகுந்த பாராட்டுக்குரிய நிகழ்வாக நாம் பார்க்கிறோம். எனவே பிஜேபி RSS பொறுத்தவரை அவர்களுடைய வழக்கமான உத்தி என்பது மதத்தை சொல்லி இந்து என பேசி, முஸ்லிம் என பேசி, கிறிஸ்துவர் என பேசி மத அடிப்படையில் மக்களை பிரித்து இந்துத்துவ வாக்குகளை ஒருமுகப்படுத்தி தங்களுக்கு ஆதரவாக வைத்துக் கொள்வதற்காகத்தான் அவர்கள் இந்த வழக்கமான உத்திகளை கடைபிடிக்கிறார்கள். இதுதான் அவர்களுடைய வழக்கமான உத்தி, இதுதான் அவர்களுடைய வழக்கமான அரசியல் என்று சொன்னால், அதை எதிர்கொள்ளக்கூடிய விதத்தில் நம்முடைய அரசியல் அமைய வேண்டும், அதை எதிர்கொள்ளக்கூடிய விதத்தில் நம்முடைய உத்தி அமைய வேண்டும். அது என்ன என்று சொன்னால், பரந்த அளவில் மக்கள் ஒற்றுமையை கட்ட வேண்டும், மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகளை நாம் ஒருங்கிணைக்க வேண்டும். RSS பிஜேபியினுடைய பிற்போக்கான மத அடிப்படையில் பிரித்தாளும் சூழ்ச்சியை முறியடிப்பதற்கு இந்த பரந்துபட்ட ஒற்றுமை நமக்கு தேவைப்படுகிறது. அதை நோக்கிய நம்முடைய பயணம் முன்னேற வேண்டிய தேவை இருக்கிறது. The other agenda of the Modi government is also going to continue, which is pushing forward the neoliberal policies which are in favor of the big corporates of our country. The Modi government represents the alliance of the Hindutva forces and the big corporates, and it is to serve the interests of these big corporates that policies are being pursued in our country. As a result of these policies, we are finding extreme inequalities developing.
with a handful of big capitalists, billionaires, accumulating all the wealth and assets in their hands. There are 5 big corporates in our country. The Ambanis, the Adanis, the Bidlas, the Tatas, and the Bharati Mittals. These 5 big corporate houses today own 20% of all the corporate assets in our country. This is the concentration of wealth in the hands of a few business houses. And all the policies which the Modi government is designing is to help these big corporates. In agriculture, in trading of agricultural goods, in electricity privatization, they are privatizing the electricity distribution companies in many states, and the privatization of public sector units. All this is being done to favor these big corporates. Therefore, as long as these policies are there, the working class, the peasantry, the agricultural workers, and the different sections of working people will be burdened by price rise, by unemployment, and distress among the rural poor and the urban poor. So, it is absolutely necessary to continue the fight against these anti-people economic policies of the Modi government. மத அடிப்படையில் மக்களை பிரித்து மதவெறி அரசியல் செய்வது அவர்களது அஜெண்டாவின் ஒரு பக்கம் என்று சொன்னால், அவர்கள் அஜெண்டாவின் அடுத்த பக்கம் என்பது கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக நவீன தாராளமய கொள்கைகளை தீவிரமாக கடைபிடிப்பது என்பதுதான் அஜெண்டாவின் அடுத்த பக்கம். மோடி அரசாங்கம் அது எப்படிப்பட்ட அரசாங்கம் என்பதை ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால், எப்போதுமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரையறுப்பு என்பது ஹிந்துத்வா கார்ப்பரேட் ஆதரவு அரசாங்கம் என்றுதான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பற்றி நாம் வரையறுத்திருக்கிறோம். அவர்களுடைய அனைத்து கொள்கைகளுமே கார்ப்பரேட்டுகளுடைய நலன்களுக்கு சேவை செய்யக்கூடிய கொள்கைகளாகத்தான் இருக்கின்றன என்பதை நாம் பார்க்க தவறக்கூடாது. இப்படிப்பட்ட கொள்கைகளால் நமக்கு என்ன பாதிப்பு என்று பார்த்தால், இந்தியாவில் சமத்துவம் இன்மை அல்லது பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது அதிகரித்து கொண்டிருக்கிறது. இவர்கள் கொள்கைகளினுடைய முழுமையான பலனும் ஆதாயமும் யாருக்கு போய் சேருகிறது என்று சொன்னால், விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில மிகப்பெரிய முதலாளிகளுக்கு, கோடீஸ்வரர்களுக்கு, அவர்கள் செல்வங்களை சொத்துக்களை பெருக்கிக் கொள்வதற்குத்தான் இந்த கொள்கைகள் வழிவகுக்கின்றன. இன்றைக்கு இந்தியாவிலே பெரிய கார்ப்பரேட்டுகள் என்று சொன்னால் 5 நிறுவனங்களை நாம் சொல்ல முடியும். அம்பானி குழுமம், அதானி குழுமம், பிர்லா குழுமம், டாடா குழுமம், அதே போல பாரதி மிட்டல் குழுமம். இவர்கள்தான் இந்தியாவில் 5 மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கிறார்கள். இந்தியாவில் கார்ப்பரேட்டுகள் வைத்திருக்கக்கூடிய செல்வத்தில், சொத்துக்களில் 20% என்பது இந்த 5 நிறுவனங்கள் கையில் மட்டுமே இருக்கிறது. எனவேதான் இந்த கொள்கைகளினால் செல்வங்கள் ஓரிடத்தில் குவிகின்றன. சொத்துக்கள் விரல் விட்டு எண்ணுகிற ஒரு சிலரின் கஜானாவுக்கு வந்து சேருகிறது என்று நாம் கூறுகிறோம். எனவே இந்த உதாரணமே போதும். இவர்கள் கடைபிடிக்கிற கொள்கைகள் பொதுவாக கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக இருக்கிறது என்பதை தாண்டி ஒரு சில கார்ப்பரேட்டுகள் இன்னும் கொழிப்பதற்காக வழிவகை செய்கிறது இவர்களுடைய கொள்கைகள் என்று நாம் பார்க்க வேண்டும். எனவே இப்படிப்பட்ட கொள்கைகள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் வரை நிச்சயமாக உழைப்பாளி மக்களுடைய தோள்களில், தலையில் ஏராளமான பொருளாதார சுமைகள் ஏற்றி வைக்கப்படும் என்பதுதான் நம்முடைய அனுபவமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் தனியார் மயமாக்குகிறார்கள். விவசாயம் சார்ந்த விஷயங்கள், விவசாய பொருட்கள் வியாபாரம் செய்வது,
அதே போல மின்சார தனியார் மயம், குறிப்பாக மின் விநியோகத்தை தனியார் கம்பெனிகளுக்கு கொடுப்பதுங்கிறது பல மாநிலங்கள்ல இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவது, இப்படிப்பட்ட பிஜேபி அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் நிச்சயமாக பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சகாயமாக, ஆதரவாக, அனுசரணையாக இருக்கின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே ஒரு பக்கம் அவர்கள் கொழிக்கிறார்கள், ஒரு பக்கம் அவர்களுடைய சொத்துக்களும் லாபமும் வளர்கிறது, மறுபக்கம் நம்முடைய அருமை உழைப்பாளி மக்கள் சொல்ல முடியாத துயரத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அது தொழிலாளி வர்க்கமாக இருக்கலாம், விவசாயிகள் விவசாய தொழிலாளிகளாக இருக்கலாம், இதர பகுதி உழைப்பாளி மக்களாக இருக்கலாம். அவர்கள் என்ன சந்திக்கிறார்கள்? அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? அவர்களுக்கு கிடைப்பது விலைவாசி உயர்வு, அவர்களுக்கு கிடைப்பது வேலையின்மை, நகர்ப்புற கிராமப்புற ஏழைகளுக்கு கிடைப்பது வாழ்வாதார நெருக்கடி. எனவே ஒரு பக்கம் கார்ப்பரேட்டுகள் கொழிக்க, மறுபக்கம் ஏழை எளிய உழைப்பாளி மக்கள் அவதிக்கு உள்ளாக்கப்படுவது என்பதுதான் இந்த கொள்கைகளினுடைய விளைவாக இருக்கிறது. எனவே கொள்கைகளை எதிர்த்த நம்முடைய போராட்டம் வலுப்பட வேண்டும். இந்த கொள்கைகளை பின்பற்றுகிற பாஜக, ஆர்எஸ்எஸ் பின்னுக்கு தள்ளப்படுவதற்கான முயற்சிகளை மக்களை அணிதிரட்டி ஆற்ற வேண்டிய பெரிய கடமை நமக்கு முன்னால் உள்ளது. Here in Tamil Nadu, our party has implemented the political line which we have set out of fighting the BJP, RSS and trying to isolate and defeat them. That is why we have cooperated with the secular and democratic parties in Tamil Nadu. In the 2019 Lok Sabha election and then the 2021 Assembly election, and now recently in the 2024 Parliament elections, we have joined hands with the alliance led by the Dravida Munnetra Kazhagam, so that we can defeat the BJP and its allies here in Tamil Nadu. And we have been successful in that. This is very important because the BJP and the RSS are making all efforts to penetrate into Tamil Nadu society and to spread their Hindutva ideology and influence people. And this fight against the BJP, RSS and the Hindutva communal forces will have to be carried forward again in Tamil Nadu. தமிழகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய அரசியல் லைனை அமல்படுத்தி கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தனிமைப்படுத்தப்பட வேண்டும், தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த அரசியல் உத்தியை தமிழகத்திலே மார்க்சிஸ்ட் கட்சி நிறைவேற்றி வருகிறது. அந்த நோக்கத்தோடு தான் தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ் பாஜகவை பின்னுக்கு தள்ள, முறியடிக்க மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகளோடு நாம் ஒத்துழைப்பை உருவாக்கி கொண்டோம். 2019 நடந்த மக்களவை தேர்தல், 2021 நடந்த சட்டப்பேரவை தேர்தல், 2024 இப்போது நடந்து முடிந்திருக்கிற மக்களவை தேர்தல், இந்த தேர்தல்களிலெல்லாம் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற அணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோடு மார்க்சிஸ்ட் கட்சியும் கரம் கோர்த்தது. இதனுடைய அடிப்படையான நோக்கம் என்பது பாஜக அதனுடைய கூட்டாளிகளை தமிழகத்திலே தனிமைப்படுத்தி தோற்கடிக்க வேண்டும் என்கிற அரசியல் நோக்கத்துக்காக திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கட்சிகளோடு நாமும் இணைந்தோம். அதிலே இந்த தேர்தல்களில் பொதுவாக நாம் வெற்றியும் கண்டோம். இது மிக முக்கியமானது என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் கால் ஊன்றுவதற்கான, தமிழக சமூகத்தில் ஊடுருவல் செய்வதற்கான அனைத்து உத்திகளையும் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்பாடுபட்டாவது தமிழகத்திலும் அவர்களுடைய இந்துத்துவ சித்தாந்தத்தை உள்ளுக்குள் கொண்டு வர வேண்டும், மக்களுடைய மூளையிலே திணிக்க வேண்டும் என்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் அவர்கள் மேற்கொண்டு வரும்போது
அந்த முயற்சிகள் வெற்றியடைய கூடாது, இந்த கட்சி பின்னுக்கு தள்ளப்பட வேண்டும், இவர்களோடு இருக்கக்கூடிய கூட்டணியும் பின்னுக்கு தள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் இப்படியான அணி சேர்க்கை மதச்சார்பற்ற கட்சிகளோடு திமுக தலைமையிலான இந்த அணி சேர்க்கையை நாம் ஆதரித்து அதில் ஒத்துழைக்கும் போதுதான், தேர்தல் காலத்திலே ஒத்துழைக்கும் போதுதான் இவர்களை பின்னுக்கு தள்ள முடியும். எனவே இது மிக முக்கியமானது. Our party has also stood firmly with the DMK state government here whenever it has opposed imposition of policies by the center, whether it is the imposition of Hindi, whether it is the imposition of communal content in the educational system, or the attacks by the center on the rights of states, including Tamil Nadu, and in protecting the rights of the states and autonomy of the states. In all these issues, we are stand firm with the DMK and other secular parties in the state. ஒன்றிய அரசு அதனுடைய தவறான கொள்கைகளை தமிழகத்தின் மீது திணிக்கும் போது திராவிட முன்னேற்றக் கழக அரசு அதற்கு காட்டுகிற எதிர்ப்பு, எதிர் நடவடிக்கைகள் இவற்றையெல்லாம் மார்க்சிஸ்ட் கட்சி உறுதியாக இணைந்து நின்று ஆதரிக்கிறது. உதாரணமாக, பன்மைத்துவத்தை பின்னுக்கு தள்ளி ஹிந்தியை திணிக்கிற முயற்சியை ஒன்றிய அரசு மேற்கொள்ளும் போது, அல்லது பாடத்திட்டத்திலே பாட புத்தகங்களிலே மதவெறி அரசியல் உள்ளடக்கத்தை வேண்டுமென்றே அவர்கள் இணைக்கும் போது, மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு எடுக்கும் போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு அவற்றை எதிர்கொண்டு வருகிறது, எதிர்த்து நிற்கிறது. அந்த மாதிரியான நடவடிக்கைகளின் போது அந்த எதிர்ப்போடு நாமும் திமுகவோடு இணைந்து நிற்கிறோம், அந்த எதிர்ப்பை நாம் ஆதரிக்கிறோம். மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அந்த புள்ளியில் நாம் சேர்ந்து நிற்கிறோம். But our party does not fight only the Hindutva agenda of the Modi government. It also fights the neoliberal policies being pursued by the Modi government. And that is why, whether it is the rights of the working class, of the peasantry, agricultural workers, of the employees, on all issues where there is an attack on their livelihood, an attack on their democratic rights because of the imposition of neoliberal policies, we firmly oppose it and join all the struggles against these policies. நம்முடைய கட்சியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வகுப்புவாத நடவடிக்கைகளை, திட்டங்களை மட்டும் நாம் எதிர்ப்பது கிடையாது. அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய நவீன தாராளமய கொள்கைகள் உழைப்பாளி மக்களின் தோள்களில் பாரத்தை சுமத்துகின்றன என்று ஏற்கனவே குறிப்பிட்டோம். எனவே அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய நவீன தாராளமய கொள்கைகளையும் நாம் உறுதியாக எதிர்த்து நிற்கிறோம். அதன் ஒரு பகுதியாக தொழிலாளி வர்க்கத்தின் உரிமைகளை பாதிக்கக்கூடிய விதத்தில் விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், மத்தியதர வர்க்க ஊழியர்கள் இவர்களது வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய, உரிமைகளை பாதிக்கக்கூடிய, குறிப்பாக ஜனநாயக உரிமைகளை பாதிக்கக்கூடிய எந்த நடவடிக்கை வந்தாலும் அதை நாம் உறுதியாக எதிர்த்து நிற்கிறோம். அதை எதிர்த்து நடக்கிற போராட்டங்களில் நாமும் இணைகிறோம், ஆதரவை தருகிறோம். Recently there was a big strike struggle by the workers of Samsung India Limited, a multinational company where the workers had to conduct a struggle because their right to form a union was being denied by the management. This struggle got nationwide attention because the Samsung is one of the big multinationals companies in the world, and the right of the workers to form a union, to represent them, and for collective bargaining, this was sought to be denied and suppressed. And that is why the strike
which was waged heroically by the workers and ended in success, was a landmark in the history of the trade union movement in our country. But then we found that the DMK government here took the stand that this right to form a union may affect the investments which may come into the state. The right to form a union is not only in the factory. The union has a right to be registered as per the labor laws of our country. This has not been done so far also. As far as the CPIM is concerned, on any issue concerning the working class and their basic rights, we will not compromise. We will support all such struggles of the working class in Tamil Nadu. I would like to draw the attention of the DMK state government that our party also has been running state governments in the country for a long time. In West Bengal, in 1998, when Comrade Jyoti Basu was the chief minister of the left front government, we adopted a new industrial policy. Just like your chief minister of Tamil Nadu went to the United States of America to solicit investments, so also Comrade Jyoti Basu went to the United States of America. After he came back to India, he told the press, we would like investments in manufacturing in West Bengal. We would like factories to be set up by companies abroad also. But there's only one condition. They must accept the laws of the land. They must accept the labor laws of the land. That is, when a factory is set up by a foreign company in manufacturing, which we want, they have the full freedom to come and invest, but the workers in that factory must have their rights, which are given to them by the law of the land. I think this is the model that Tamil Nadu should also follow. சமீபத்திலே தமிழகத்தில் சாம்சங் நிறுவனத்தில் ஒரு மிக நீண்ட வேலை நிறுத்த போராட்டம், தொழிலாளிகளுடைய போராட்டம் என்பது நடந்தது. நண்பர்களுக்கு தெரியும், சாம்சங் என்பது ஒரு முக்கியமான பன்னாட்டு நிறுவனம். அங்கு தொழிலாளிகள் தங்களுடைய விருப்பப்படி தொழிற்சங்கத்தை அமைக்க வேண்டும், கூட்டுபேர உரிமை என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று முயற்சித்த போது அது அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகத்தால் தடுக்கப்பட்டது, எதிர்க்கப்பட்டது. எனவே தொழிலாளிகள் தங்களது அடிப்படை உரிமையான சங்கம் வைக்கும் உரிமை, கூட்டம் கூடும் உரிமை, கூட்டுபேரம் நடத்துகிற உரிமை, இது எங்களது அடிப்படை உரிமை என்று குரல் கொடுத்து மிக நீண்ட போராட்டத்தை நடத்தினார்கள். இந்த போராட்டம் தமிழகத்தில் நடந்தது என்றாலும் கூட நாடு தழுவிய அளவில் இது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கக்கூடிய போராட்டமாக நடந்தது. ஏனென்று சொன்னால் சாம்சங் உலகம் முழுக்க பிரசித்தி பெற்ற ஒரு பன்னாட்டு நிறுவனம். அதை எதிர்த்து தமிழகத்தில் தொழிலாளி வர்க்கம் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை, மகத்தான எழுச்சிகரமான போராட்டத்தை நடத்துகிறது, வேலை நிறுத்தத்தை நடத்துகிறது என்பது இயல்பாகவே தேசம் தழுவிய அளவு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த விஷயமாக இருந்தது. தொழிலாளிகள் நடத்திய இந்த போராட்டம் என்பது இறுதியாக வெற்றியில் முடிந்தது என்பது குறிப்பிடத்தகுந்த விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த போராட்டம் என்பது இந்திய தொழிற்சங்க இயக்க வரலாற்றில் முத்திரை பதித்த ஒரு போராட்டம் என்று நான் குறிப்பிட்டு பாராட்டுவதற்கு விரும்புகிறேன். இப்படியான ஒரு முத்திரை பதித்த போராட்டம் தமிழகத்திலே நடந்தபோது திமுக அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு இதில் என்னவாக இருந்தது என்று சொன்னால், தொழிலாளிகளுடைய அடிப்படை உரிமையான சங்கம் வைக்கும் உரிமையை அனுமதித்தால் அது மூலதனம் தமிழகத்துக்கு வருவதை தடுத்துவிடும் என்கிற அச்சத்தோடுதான் அவர்களுடைய நிலைப்பாடு என்பது அமைந்தது. சங்கம் வைக்கும் உரிமை என்பது ஒரு பக்கம்,
அந்த சங்கத்தை உருவாக்கிய பிறகு தொழிலாளர் நலத்துறைக்கு பதிவு செய்கிற அதிகாரம் இருக்கிறது, பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்கிற அந்த உரிமையும் நமக்கு உண்டு. ஆனால் திமுக அரசாங்கம் சங்கத்தை பதிவு செய்ய இதுவரை மறுத்து வருகிறது என்பதை ஒரு கவலைக்குரிய விஷயமாக நாம் பார்க்கிறோம். மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை வர்க்க பிரச்சனை என்று வந்தால், குறிப்பாக தொழிலாளி வர்க்கத்தினுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுகிறது என்கிற நிலைமை வந்தால் அதில் ஒரு அங்குலம் கூட சமரசம் நிச்சயமாக கிடையாது. கடைசி வரை அந்த போராட்டத்திற்கு அனைத்து ஆதரவையும் மார்க்சிஸ்ட் கட்சி நல்கும். அதைத்தான் இந்த போராட்டத்திலும் செய்தோம். ஆனால் இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை திமுக அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஏதோ நாம் இங்கு எதிர்க்கட்சியாக இருப்பதால் நமக்கு அரசாங்கம் நடத்தி பழக்கமே இல்லை என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் இந்தியாவிலே 3 மாநிலங்களில் தொடர்ச்சியாக அரசாங்கத்தை நடத்திய அந்த அனுபவம் நமக்கு உண்டு. மேற்கு வங்கத்திலே 1998 நம்முடைய அரசாங்கம் அமைக்கப்பட்டு ஜோதிபாசு அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அங்கு அந்த நேரத்தில் புதிய தொழில் கொள்கை என்பது அந்த அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டது. இங்கு எப்படி உங்கள் முதலமைச்சர் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றாரோ, அதே போல அன்றைய காலகட்டத்தில் மேற்கு வங்கத்திற்கு முதலீடுகள் வர வேண்டும், தொழிலாளிகள் வளம் பெற வேண்டும் என்பதற்காக முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜோதிபாசுவும் அமெரிக்கா சென்றார். அமெரிக்கா சென்று முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முயற்சிகளை செய்துவிட்டு மேற்கு வங்கம் திரும்பிய பிறகு பத்திரிகையாளர்கள் அவரை சந்தித்தார்கள். என்ன நடந்தது, முதலீட்டுக்காக மூலதனத்திற்காக நீங்கள் அமெரிக்கா சென்றீர்களா என்று கேட்டபோது ஜோதிபாசு சொன்னார், ஆமாம், அமெரிக்காவுக்கு நாங்கள் போனோம், மேற்கு வங்கத்திற்கு முதலீடு வேண்டும், குறிப்பாக உற்பத்தி துறையில் முதலீடு வேண்டும், ஃபேக்டரிஸ் வேண்டும் என்று கேட்பதற்காக சென்றோம். ஆனால் அதை கேட்டுவிட்டு நாங்கள் திரும்ப வரவில்லை. அதை கேட்டதோடு ஒரு நிபந்தனையையும் முதலீட்டாளர்களுக்கு விதித்தோம். ஒரு நிபந்தனையை மாநில அரசு முதலீட்டாளர்களுக்கு விதிக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அந்த நிபந்தனை என்ன? நீங்கள் தாராளமாக மேற்கு வங்கத்துக்கு வரலாம், நிறுவனங்களை அமைக்கலாம், முதலீடுகளை கொண்டு வரலாம், அந்த சுதந்திரம் உரிமை என்பது உங்களுக்கு இருக்கிறது. அதே சமயம் மேற்கு வங்கத்திலே இருக்கிற தொழிலாளிகளுக்கும் உரிமைகள் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நீங்கள் வந்தாலும் இங்கிருக்கக்கூடிய தொழிலாளர் நல சட்டங்களை, தொழிற்சங்கத்தினுடைய சட்டங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரே நிபந்தனை என்று அமெரிக்காவில் மூலதனம் கொடுப்பதற்கு தயாராக இருந்தவர்களிடம் சொல்லிவிட்டு வந்தேன் என்று அருமை தோழர் ஜோதிபாசு அவர்கள் நாடு திரும்பிய பிறகு ஊடகவியலாளர்களுக்கு அளித்த பேட்டியில் சொன்னார் என்பது இங்கு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். எங்களை கேட்டால் அதுதான் மிகச்சிறந்த மாடல். அந்த மாடலை தமிழக அரசும் பின்பற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். In Tamil Nadu, our party has fought for the rights of all sections of the working people. At the same time, our party has played an important role in taking up social issues, in the fight against untouchability, in the fight against caste discrimination, and the rights of different sections within the oppressed castes, like the Dalits. It is because of our party's continuous efforts and movements that the Arundhatiyars got their subclassification in reservation within the SC reservation. So our party has, in the political, economic and social spheres, played an important role in bringing about progressive changes. And I'm sure that in this state conference
which will continue till day after tomorrow. We will discuss the work we have undertaken so far, the experience of that, and then chalk out a program of action which will help to increase the independent strength of the CPIM. Along with that, we shall also strive to strengthen the unity of all the left forces in Tamil Nadu. And along with that, cooperate with the wider secular and democratic forces to fight against the BJP and the RSS. So, this conference will be able to set the right direction for our party and the left movement in Tamil Nadu, and I wish all success to the endeavors of this conference. I thank you all for listening to me. தமிழகத்தில் நம்முடைய கட்சி அனைத்து பகுதி உழைப்பாளி மக்களுடைய பல்வேறு விதமான உரிமைகளுக்கான போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்கிறது என்பது ஒரு பக்கம். மறுபக்கம் சமூக பிரச்சனைகளில் நம்முடைய கட்சி பல்வேறு இடங்களிலே தலையிடுகிறது. குறிப்பாக சாதிய பாகுபாடுகள், தீண்டாமை கொடுமைகள் இவற்றை எதிர்த்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க, நியாயம் கிடைக்க எழுச்சியான போராட்டங்களை தமிழகத்தில் நம்முடைய கட்சி நடத்தி கொண்டு இருக்கிறது. குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட சாதி, அதற்குள்ளே பல உப பிரிவுகள் உண்டு. நம்மை பொறுத்தவரை அந்த சாதிக்கு கிடைக்கிற எல்லா விதமான உரிமைகளும் பலனும் அதற்குள் இருக்கிற மிகவும் ஒடுக்கப்பட்ட பகுதிக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் முயற்சி செய்கிறோம். அந்த அடிப்படையில் தான் அருந்ததிய அமைப்புகளோடு சேர்ந்து தமிழகத்திலே மார்க்சிஸ்ட் கட்சி நடத்திய மகத்தான போராட்டத்தின் காரணமாக அருந்ததிய மக்களுக்கு உள் ஒதுக்கீடு கிடைத்தது என்பதை இந்த நேரத்திலே நான் நினைவு கூற விரும்புகிறேன். எனவே நம்முடைய கட்சியை பொறுத்தவரை அரசியல், பொருளாதார, சமூக தளங்களிலே உழைப்பாளி மக்கள் சந்திக்கிற எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதில் தலையிடுகிறோம். மக்களை அணிதிரட்டி மிகப்பெரிய போராட்டங்களை நடத்துகிறோம். இதன் மூலமாக ஒரு முற்போக்கான மாற்றங்களை கொண்டு வருவதற்கான அந்த முயற்சிகளை நாம் எடுக்கிறோம். எனவே இங்கு நடக்கிற நம்முடைய மாநில மாநாடு 5ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ஏற்கனவே சொன்னதை போல கடந்த 3 ஆண்டுகள் நடந்த வேலைகள், அதில் கிடைத்த அனுபவங்கள், வெற்றி தோல்விகள், பலம் பலவீனங்களை பட்டியலிட்டு பார்த்து எதிர்காலத்தில் இன்னும் அதிகமாக மக்கள் பிரச்சனைகளில் தலையீடு செய்வதற்கு மட்டுமல்ல, தமிழகத்திலே மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய சொந்த பலம், சுய அடையாளம் என்பது இன்னும் அழுத்தமாக அதிகரிப்பதற்கான ஒரு சிறப்பான எதிர்கால திட்டத்தை, உத்தியை இந்த மாநாடு வகுக்கும் என்று நான் நம்புகிறேன். அடுத்து தமிழகத்திலே இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகளோடு ஒன்றுபட்ட போராட்டங்கள், கூட்டு இயக்கங்கள் என்பது அதிகப்படுத்தப்படுவதற்கான உத்திகளை நிச்சயமாக மேற்கொள்வோம். பிஜேபி RSSஐ பின்னுக்கு தள்ள ஒரு பரந்துபட்ட மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து அவர்களோடு ஒத்துழைப்பு நல்குகிற அப்படிப்பட்ட உத்திகளையும் நிச்சயமாக வகுப்போம். தமிழகத்திலே முற்போக்கு சக்திகள், மார்க்சிஸ்ட் கட்சி, இடதுசாரி சக்திகள் பயணப்பட வேண்டிய திசை வழியை மிக தெளிவாக காட்டுகிற மாநாடாக இந்த மாநாடு அமையட்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.